இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். லாக்டவுன் டைத்தில் சிம்பிளாக எப்படி செய்யலாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்படி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது அந்த எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் இந்த தக்காளி பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெய் லைட்டாக வதக்கிக்கலாம் தக்காளியை. இப்போது நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுள்ள ஒரு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கலாங்க, இதில் தூசிலாம் இருக்கும். அந்த தண்ணியை சேர்க்கவும். இந்த புளி தண்ணியிலேயே வந்து தக்காளி வந்து நல்லா வேகணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போனா தான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேகும். இப்போ 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டுடலாம். இந்த புளிக்கரிசியெல்லாம் வற்றி தக்காளி மட்டும் நல்லா மையாக வதங்கியிருக்கணும். பார்த்திங்கன்னா புளி தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் வந்து தாளிச்சிக்கலாம் அந்த தக்காளி கிரேவியை. அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பருப்புலாம் வெடிக்கட்டும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10-15 சின்ன சைஸில் வெள்ளைப்பூடு எடுத்து சேர்த்துருக்கேங்க. வெள்ளைப்பூடு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாக இருக்கும். நல்லா பொரியட்டும். அப்புறம் ஒரு 2 பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா பொரியட்டும். அப்படின்னா தான் வெள்ளைப்பூடு வந்து வேகும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சா. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறோம்னா கறி மசாலா, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசால் சேர்த்துக்கிறோம். லைட்டாக எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு, தக்காளியும் புளி பேஸ்ட்டும் இதோட கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே இது கொதிக்கட்டும் தக்காளி பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணவும் நம்ம கோயில்களுக்கு கொண்டு போய்க்கலாம். எங்கேயும் ஊர்களுக்கு போனால் பார்சல் கட்டி கொண்டு போய்லாம், கெட்டு போகாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். கொதிச்சிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்களா, எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கு சூப்பரான மேட்ச் ஆகும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக்